கவிஞர் கே.பி. காமாட்சி சுந்தரத்த பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அவசியம் தெரிஞ்சுக்கணும். பராசக்தி படத்துல ஒரு சீன் வரும். நான் சொல்றது இந்த பராசக்தி இல்லங்க. 1952 வெளியான சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தியில ஒரு சீன் இருக்கும். "யார் அது? அம்பாளா பேசுறது?" அப்படின்னு ஒரு பூசாரி கேட்பார் இல்லையா? அவர்தான் கவிஞர் கே.பி. காமாட்சி சுந்தரம். அதே திரைப்படத்தில் "ஓ ரசிக்கும் சீமானே" அப்படிங்கிற பாடலையும் அவர்தான் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல பல திரைப்படங்களுக்கு பல நல்ல பாடல்களை எழுதியவர் அவர். அவரைப் பத்தி கவிஞர் யுகபாரதி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இது அவசியம் பார்த்து பகிர வேண்டிய ஒரு காணொளி. பராசக்தி அப்படின்னு படம்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ஒருத்தருடைய முகம் ஞாபகம் வரும். என்னது, அம்பாள் பேசுகிறாளா அப்படின்னு உடனே ஒரு குரல் வரும், டேய் பூசாரி, அம்பாள் என்றைக்கடா பேசினாள் அப்படின்னு ஒன்று வரும். அந்த பூசாரியாக ஒருத்தர் நடித்தார் இல்லையா, அந்த பூசாரி தான் கே.பி. காமாட்சி சுந்தரம். அந்த திரைப்படத்தில் அந்த காமாட்சி சுந்தரம் மீசையோடு இருப்பார். அவர் நடிகரும் கூட. அந்த காமாட்சி சுந்தரம் அந்த படத்தில் ரசிக்கும் சீமானை பாட்டு நீங்கள் இன்றைக்கி கேட்குறீங்க இல்லையா, அந்த பாட்டை எழுதியவர். இந்த தகவலையே இன்றைய தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நிறைய பாடல்கள், ரொம்ப அற்புதமான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டுன்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. சிற்பி செதுக்காத பொற்சிலையேன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. உன்கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதோ அப்படின்னு வரிசையாக நீங்கள் போய் இன்றைக்கி காணொலிகளை அவசியமாக இன்றைய பொங்கல் நாளை நீங்கள் காமாட்சி சுந்தரத்தின் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கே.பி. காமாட்சி சுந்தரம் பாடல்கள்னு போட்டு நீங்கள் ஒரு முறை அவருடைய எல்லா பாடல்களும் கேளுங்க. ஆக சிறப்பாக தமிழில் கண்ணதாசனே வியந்து பார்த்த ஒரு கவிஞர் கே.பி. காமாட்சி சுந்தரம். கண்ணதாசனே வியந்து பார்த்தவர்னா, கண்ணதாசன் வசனம் எழுதி கொண்டிருந்த காலத்தில் பாடல் ஆசிரியர்களிலே ஒரு தலைமகனாக எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்தவர் அந்த காமாட்சி சுந்தரம். ஆகப்பெரிய கவிஞர் அவர், பாடலாசிரியர் அவர். அவர் எப்படி பாடல் எழுதுவார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கண்ணதாசன் அவரை தான் பணியாற்றிய ஒரு படத்தில், தான் வசனம் எழுதிய ஒரு படத்துக்கு அவரை கூப்பிட்டு பாட்டு எழுத வச்சாராம்.